ஹாய் ஹலோ, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மட்டன் பிரியாணி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சங்க இலக்கியங்களில் அழகான ஒரு குறள் ஒன்று இருக்குது. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை, பருவிருந்து பாழ்படுதல் இன்று அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. வந்த விருந்தினரை நம்ம உபசரிக்கணும். அப்படி உபசரித்தோம் அப்படின்னா தனக்கு வர்ற துன்பம் கூட கெட்டு போயிடும் அப்படின்னு தான் அதோடைய பொருள். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்த விருந்தினரை உபசரிக்கும் விதமாக இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு வெங்காயம் எவ்வளவு அப்படின்னா ஒரு 400 கிராம் அல்லது ஒரு 300 கிராம் போதும். 300 கிராம் போட்டோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு 100-150 கிராம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் இன்னும் பக்காவாக இருக்கும். அதனால் சின்ன வெங்காயமே நம்ம கட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம இஞ்சியை கட் பண்ணிக்கணும். எவ்வளவு அப்படின்னா ஒரு 50 கிராம் போதும். பூண்டு ஒரு 40 கிராம் போதும். அதில் நைஸாக கட் பண்ணி அலசிட்டு நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். அதுக்கப்புறம் தக்காளியை கட் பண்ணுறது எப்படி அப்படின்னா நல்லா கொஞ்சம் தடிமனாக நம்ம தக்காளியை கட் பண்ணிடணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா பிரியாணியில் அப்போ தான் தக்காளி தெரியும். எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னா நம்ம நைஸாக தக்காளியை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரியாணியில் தக்காளி போட்டதே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி புதினாவை நம்ம மல்லித்தலையை நல்லா நைஸாக கட் பண்ணிடணும். நைஸாக கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பல்லு இடுக்குகளில் சிக்காது. அதனால் நம்ம நைஸாக கட் பண்ணி எடுத்துக்குவோம். புதினா தலையை நம்ம கையில் ஆயிறது பெட்ரு. அதனால் கையில் நம்ம ஆஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா அதோடைய தண்டு ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். பாருங்கள், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் எல்லாமே நம்ம எடுத்து ரெடியாக நம்ம வச்சுட்டோம். வாங்க இப்போ நம்ம அடுப்பை ரெடி பண்ணிடலாம். அடுப்பை வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்த்து கவனமாக வைக்கணும். ஏன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் சாஞ்சிட்டாலும் மசாலாலாம் ஊற்றிடும். அதுக்கப்புறம் ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும். அதனால் பார்த்து பக்குவமாக நம்ம அடுப்பை ரெடி பண்ணிடணும். அடுப்பையுமே பற்ற வச்சாச்சு. பற்ற வச்சுட்டு நம்ம இன்னும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன குச்சிகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எடுத்து போட்டுடணும். இப்போ மண்ணெண்ணெயை ஊற்றியாச்சு. மண்ணெண்ணெயை ஊற்றி நல்லா கொழுந்து விட்டு எரியுது. கொழுந்து விட்டு எரிஞ்சோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சட்டையை தூக்கி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நெய், உதயகிருஷ்ணா நெய்யை நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூனை அதில் போடணும். அதில் நம்ம ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டை கிராம் போடணும். எவ்வளவு அப்படின்னா பட்டை 10 கிராம் 20 கிராம்லாம் நான் சொல்லலை. ஏன்னா நமக்கு அந்த கணக்கு தெரியாது. ஒரு பட்டை ஒரு 4 பட்டை போதும். 4 பட்டை போதும். கிராம் ஒரு 8 கிராம் போதும். ஏலக்காய் ஒரு 5 ஏலக்காய் போதும். இதை நம்ம நெய்யில் போட்டு நல்லா வறுத்ததுக்கப்புறம் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றணும். எண்ணெயை கொஞ்சம் பார்த்து பதனமாக நம்ம ஊற்றணும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் நிறையா போயிடுச்சு அப்படின்னா பிரியாணி ஃபுல்லாக ஆயிலாக வந்துடும். அதனால் நமக்கு சாப்பிடவே தோணாது. எண்ணெயும் கரெக்டாக இருக்கணும், பிரியாணியும் கரெக்டாக பக்குவமாக இருக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நம்ம போட்டுருவோம். பெரிய வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டோம் அப்படின்னா காரம் அந்தளவுக்கு நமக்கு சேராது. அதனால தான் பெரிய வெங்காயம் போட்டதுக்கு அப்புறம் நம்ம பச்சை மிளகாவை கொண்டு போடுவோம். இப்போதைக்கு நம்ம நல்லா வதக்கி கிண்டிடுவோம். பச்சை மிளகாவை நம்ம போட்டாச்சு. அது எவ்வளோ பச்சை மிளகா அப்படின்னா ஒரு 7 அல்லது ஒரு 8 பச்சை மிளகா போதும். கிராம் அடிப்படையில் சொன்னோம் அப்படின்னா நம்மளால் அது செட் ஆகாது. அதனால் கிராமில் சொன்னால் 40 கிராமு 50 கிராமு அப்படி சொன்னோம் அப்படின்னா அதெல்லாம் செட் ஆகாது. 8 பச்சை மிளகா போதும். நல்லா நீட்ட பச்சை மிளகாவை. இப்போ நம்ம கையில் வச்சுருக்கிற அந்த டிஃபன் பாக்ஸ் இருக்குங்க இல்லையா, அதில் நம்ம சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து நம்ம அதில் கொட்டிடுவோம். கொட்டிட்டு என்ன பண்ணணும், நல்லா கொஞ்சம் கிண்டிடணும். நல்லா கிண்டிடணும். நல்லா கிண்டி கொஞ்சம் நல்லா ஒரு பக்குவம் ஸ்டேஜ் வரணும். அதை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன்.
நல்லா கொஞ்சம் கிண்டி எடுத்துடணும். நல்லா கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வருது. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பொன்னிறமாக தங்க கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த தங்க கலரில் வரணும். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் தங்க கலரில் வந்துருச்சா. தங்க கலரில் இது தங்க கலரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது கமெண்ட்டில். இது தங்க கலர் தான். இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூள் அந்த ஸ்பூனை பாருங்கள். இதை வந்து எங்கள் ஊரில் சம்சா கரண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சம்சா மாதிரி இருக்குங்களா, அதனால சம்சா கரண்டின்னு சொல்லுவாங்க. இந்த சம்சா கரண்டியில் ஒரு 2.5 ஸ்பூன் போதும். 2.5 ஸ்பூனு போதும் மிளகாத்தூள். வீட்லேயே அரைச்ச மிளகாத்தூள், சக்தி மசாலா ஆச்சி மசாலாலாம் கிடையாது. இது வந்து வீட்லேயே அரைச்ச தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் தக்காளியை நம்ம போட்டு கிண்டியாச்சு. கிண்டினதுக்கப்புறம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி வரணும். அடுப்பையுமே கொஞ்சம் நல்லா பக்குவமாக நம்ம பார்த்துக்கணும், ஏன்னா கறியிரும். அதுக்கப்புறம் அதெல்லாம் நல்லா நம்ம கிண்டிக்கலாம். கிண்டி நல்லா எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. மல்லித்தலை புதினா தலையை நம்ம வந்து போட்டு நல்லா சுருள கிண்டணும். சுருள கிண்டிட்டோம் அப்படின்னா மசாலா ரெடி ஆகிரும். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கறியை போடணும். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்துடலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெங்காய சட்னிக்கு நம்ம வந்து மல்லித்தலை புதினா தலை போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இப்போ பிரியாணி மசாலா வந்து ரெடி ஆக போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. இஞ்சி நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எடுத்து போட்டுக்குவோம். ஒரு 1.5 கை வந்து இஞ்சி போட்டுக்கலாம். 1.25 கை வந்து பூண்டு நம்ம போட்டுக்கலாம். 1.25 கை வந்து பூண்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கிண்டணும். இந்த ஸ்டைல் நம்ம விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போயிடக்கூடாது. போயிட்டோம் அப்படின்னா கருப்பு கலர் பிரியாணி தான் நம்ம சாப்பிடணும். சரி, ஓகே. இப்போ வந்து நல்லா சுருள கிண்டணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் இஞ்சி பூண்டு போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம கொஞ்சம் நல்லா கவனமாக இருக்கணும். இப்போ இது என்னென்னு கேட்டால் பால் இல்லை, இது வந்து தயிர். இந்த தயிரை எடுத்து நம்ம மசாலாவில் போட்டு நல்லா கிண்டிடணும். கிண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த தயிரை போட்டதுக்கப்புறம் கறியை எடுத்து அலசி வச்சுருக்கோம் கறியை. இந்த கறியை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மசாலாவில் போட்டு நல்லா கிண்டி, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கிண்டினதுக்கப்புறம் நம்ம தண்ணி எவ்வளவு வச்சுருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் தண்ணியை வந்து நம்ம வந்து ஒரு படி தண்ணி வந்து ஊற்றிடணும். ஊற்றுனதுக்கப்புறம் கறி நல்லா வேகும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணணும். எப்படியும் ஒரு 1.5 மணி நேரமாவது ஆகும் கறி வேகிறதுக்கு. ஒரு கைப்பிடிச்சி வந்து உப்பு போட்டுக்கலாம். பிரியாணியில் கறி போட்டதுக்கப்புறம் உப்பு போட்டுடணும். ஒரு கைப்பிடி உப்பு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணணும், நல்லா கிண்டி விடணும். அப்போ தான் அந்த உப்பு வந்து அந்த கறியில் சாரும். அதனால் ரொம்ப உப்பு ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. எலுமிச்சம்பழ சாறு ரொம்ப முக்கியம். ஏன்னா புளிப்பு சுவையும் ரொம்ப அவசியம். அதனால நம்ம எலுமிச்சம்பழ சாறு எவ்வளவு அப்படின்னா ஒரு 1.5 பழம் போதும். சின்ன பழமாக இருந்துச்சுன்னா ஒரு 2 பழம், பெரிய பழமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 1.5 பழம் போதும். அதை வந்து நம்ம மூடியை திறந்து நம்ம வந்து மசாலாவில் ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லைட்டாக கிளறி விட்டுறணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் மறுபடியும் மூடிட்டு நம்ம வந்து உட்காந்துடணும். நல்லா பாருங்கள், கறி நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது, நல்லா கொதிக்குது. நல்லா இது என்ன கறி குழம்பானு கேட்கக்கூடாது, பிரியாணி மசாலா இது. நல்லா வெந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள், நீங்களும் நல்லா பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு படி தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா. இப்போ மறுபடியும் இன்னொரு படி தண்ணி நம்ம ஊற்றணும். 1.5 படி தண்ணி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா 1.25 படி அரிசி நம்ம போடுறோம், 2.5 படி தண்ணி ஊற்றணும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அரிசியை நல்லா கொதிச்சிருச்சு தண்ணி, மசாலா தண்ணி கொதிச்சதுன உடனே என்ன பண்ணோம் அப்படின்னா அரிசியை எடுத்து நல்லா இருத்துட்டு போடுறது பெட்ரு. இருத்துட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்ம போட்டுட்டு ஒரு கிளறிடணும். கிளறினதுக்கப்புறம் உப்பு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அரிசி போட்டதுக்கப்புறம் உப்பு இல்லை அப்படின்னா ரொம்ப தப்பாகிடும். அதனால் உப்பு ரொம்ப முக்கியம். பாருங்கள், தம் ஸ்டேஜில் வந்துருச்சு. தம்மு ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தம்மை போட்டுட்டு அங்கிட்டு போய் ஓரமாக போய் உட்காந்துடணும். உட்காந்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு 1/4 மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேறு லெவல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.